The consistency and inconsistency of linear equation in two variables. The two equation of two variables are a1x plus b1y plus c1 equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0. The unique solution அப்படின்னா கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. இன்ஃபைனைட் சொல்யூஷன்னா கண்டிஷன் a1/a2 ஈக்குவல் b1/b2 ஈக்குவல் c1/c2. நோ சொல்யூஷன் ஆர் parallel லைன்ஸ் அப்படின்னா கண்டிஷன் a1/a2 ஈக்குவல் b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. இதில் பார்த்துக்கோங்க, a1 அப்படிங்கிறது கோஃபிஷியன்ட் a1 a2 ரெண்டு கோஃபிஷியன்ட் ஆஃப் த எக்ஸு, b1 b2 ரெண்டுமே கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், c1 c2 ரெண்டுமே நமக்கு கான்ஸ்டன்ட். இது ஃபார்முலாஸ். எக்ஸாம்பிள் 3.54. Check whether the following system of equation is consistent or inconsistent and say how many solutions we can have. The first division 2x minus 4y equal to 7. Second, x minus 3y equal to minus 2. இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு மாற்றிக்க போகிறோம். அப்போது 2x minus 4y minus 7 equal to 0. அப்போ x minus 3y plus 2 equal to 0. இப்போ இதில் பாருங்கள் a1 a2. அப்போது a1 equal to 2, அப்போது a2 equal to 1. அதாவது எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் இதான் நமக்கு நம்ம a1 a2ன்னு எடுத்துகிறோம். b1 b2ங்கிறது ஒய்யுடைய கோஃபிஷியன்ட். அப்போ b1 equal to minus 4, b2 equal to minus 3. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் அதான் நமக்கு c. அப்போ c1 equal minus 7, the c2 equal to 2. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். the a1 divided by a2 equal b1 divided by b2 equal c1 divided by c2 equal to c1 divided by c2. அப்போ a1 வேல்யூ 2, அப்போ 2/1 equal to b1 by b2 வேல்யூ minus 4 divided by minus 3 equal to c1 by c2 minus 7 divided by the 2. இதில் பாருங்கள், இந்த a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2ன்னு வருது. நாட் ஈக்குவல் டு b1 by b2. அப்போது a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2 அப்படின்னு கிடைக்குது. therefore இது என்னென்னு பார்த்தோம்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். கன்சிஸ்டன்ட். அப்போது இது யூனிக் சொல்யூஷன். கன்சிஸ்டன்ட்டு இது வந்து யூனிக் சொல்யூஷன். இது வந்து கன்சிஸ்டன்ட். therefore it is consistent. Therefore it is consistent. These two lines are the intersecting lines. இது ரெண்டு என்னன்னு சொல்லலாம், intersecting lines. Intersecting lines. It is intersecting lines and unique solution, having unique solution. The unique solution. And having unique solution. Second division, the 4x plus y equal to 3, 8x plus 2y equal to 6. இதை ஆல்ட்ரு பண்ணலாம். இந்த 4x plus y இந்த 3 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் minus 3 equal to 0. அதே மாதிரி இந்த 8x plus 2y இந்த 6 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் minus 6 equal to 0. அப்போ எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் தான் நமக்கு a1 a2, ஒய்யுடைய கோஃபிஷியன்ட் தான் நமக்கு b1 b2, கான்ஸ்டன்ட்டு தான் c1 c2. அப்போ a1 equal to 4, அப்போ a2 equal to 8, அப்போ b1 equal to 1, the b2 equal to 2. Next c1 equal to minus 3, c2 equal to minus 6. The condition a1 by a2 equal b1 by b2 equal c1 divided by the c2. இப்போ a1ங்கிறது 4, a2ங்கிறது 8 equal to b1 1, b2 2, c1 minus 3
இது -6 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது 1/2 கிடைக்கும். இது இங்கே 1/2. அப்போ 1/2 ஈக்குவல் 1/2 இப்போ மூணுமே நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அப்போ இது வந்து கன்சிஸ்டன்ட், இது கன்சிஸ்டன்ட். அப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா இன்ஃபினைட் சொல்யூஷன், இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். Infinite number of solution. இப்போ தேர்ட் டிவிஷன் 4x + 7 ஈக்குவல் டு 2y, 2x + 9 ஈக்குவல் டு y. இப்போது நம்ம இது வந்து சேஞ்ச் பண்ணி எழுதினோம்னா 4x - 2y + 7 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அதேமாதிரி இதையே நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா 2x - y + 9 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸுடைய கோஃபிஷியன் தான் a1 a2, ஒய்யுடைய கோஃபிஷியன் தான் நமக்கு b1 b2, கான்ஸ்டன்ட்டுங்கிறது c1 c2. அப்போது a1 ஈக்குவல் டு 4, a2 ஈக்குவல் டு 2, அதேமாதிரி b1 ஈக்குவல் டு -2, b2 ஈக்குவல் டு -1, c1 ஈக்குவல் டு 7, c2 ஈக்குவல் டு 9. இப்போது கண்டிஷன் a1/a2 ஈக்குவல் b1/b2 ஈக்குவல் c1/c2. இதில் 4/2 ஈக்குவல் -2 டிவைடட் பை -1 ஈக்குவல் 7/9. இப்போ சிம்பிளை பண்ணோம்னா 2 ஈக்குவல் டு 2ன்னு வரும், ஈக்குவல் டு 7/9. அதாவது b1/b2 இதில் பார்க்கும்போது b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2 ஈக்குவல் a1/a2 அப்படின்னு நமக்கு கண்டிஷன் கிடைக்குது. இது வந்து நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா இன்கன்சிஸ்டன்ட். இது வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்கன்சிஸ்டன்ட். அப்போ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு நோ சொல்யூஷன். இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தோம்னா நோ சொல்யூஷன். அப்போது நோ சொல்யூஷன், த ஆன்சர் இஸ் நோ சொல்யூஷன் ஆர் parallel lines. No solution or parallel lines. The example 3.55. Check the value of k for which the given system of equation kx plus 2y equal to 3, 2x minus 3y equal to 1 has a unique solution அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனுக்கு எழுதுவோம். முதல்ல kx + 2y, இதை -3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். அதேமாதிரி 2x - 3y -1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் நமக்கு a1 a2. அப்போ a1 ஈக்குவல் டு k, a2 ஈக்குவல் டு 2. அப்போ b1 ஈக்குவல் டு ஒய்யோடைய கோஃபிஷியன்ட் அது 2, அடுத்தது b2 ஈக்குவல் டு -3. அப்போ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு தந்திருக்கான். யூனிக் சொல்யூஷன். அப்போ யூனிக் சொல்யூஷன் சொல்கிறதுனால கண்டிஷன் a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 இது நமக்கு கண்டிஷன். இந்த கண்டிஷனில் அதை நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது k டிவைடட் பை 2 நாட் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை -3. அப்போது k நாட் ஈக்குவல் டு இந்த 2 கொண்டு இங்கே மல்டி பண்ணால் 2 × 2 டிவைடட் பை -3. அப்போது k நாட் ஈக்குவல் டு -4/3. Example 3.56. Find the value of k for the following system of equation has infinitely many solutions. அப்போ 2x - 3y equal to 7. அப்போ k + 2 into x minus 2k + 1 into y equal 3 into 2k minus 1. அப்போ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அது கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா a1/a2 ஈக்குவல் b1/b2 ஈக்குவல் c1/c2. இது மூணுமே ஈக்குவலாக இருந்தால் அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்போ மூணையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுத போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த 2x - 3y -7 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். ரெண்டாவது k + 2 into x
the 2k plus 1 into y. The constant left side கொண்டு வந்த minus 3 into 2k minus 1 equal to the 0. இப்போ x உடைய கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளுக்கு a1 a2, y உடைய கோஎஃபிஷியன்ட் b1 b2, கான்ஸ்டன்ட் வந்து c1 by c2. அப்போ a1 equal to இப்போ a2 equal to k plus 2. அப்போ b1 equal minus 3, the b2 equal to minus of the 2k plus 1. Next constant c1 equal to minus 7, the c2 equal minus 3 into the 2k minus 1. இப்போது கண்டிஷன் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது infinitely solution, infinitely number of solution. Condition a1 by a2 equal b1 by b2 equal c1 by c2. இது நமக்கு infinitely number of solution உடைய condition. இப்போ a1 by a2 அப்போ 2 divided by k plus 2 equal minus 3 divided by minus of 2k plus 1 அப்படின்னு எழுதலாம். equal to minus 7 divided by minus 3 into the 2k minus 1. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவல் பண்ணுவோம், செகண்டையும் தேர்டையும் ஈக்குவல் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா 2 by k plus 2 ஈக்குவல் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 3 divided by 2k plus 1. அதே மாதிரி அந்த செகண்டையும் தேர்டையும் ஈக்குவல் பண்ணுறோம், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ 3 divided by 2k plus 1 equal to the minus minus cancel, about 7 divided by 3 into the 2k minus 1. நம்ம கிராஸ் மல்டி பண்ணுவோம், கிராஸ் மல்டி பண்ணோம்னா the 2 into the 2k plus 1 equal 3 into k plus 2 அப்படின்னு கிடைக்குது. அதுமாதிரி இதுலேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், கிராஸ் மல்டி பண்ணும்போது 3 into 3 9 ஆயிரும். இப்போ 9 into the 2k minus 1 equal to the 7 into 2k plus 1, 2k plus 1 கிடைக்குது. இந்த 2ஆல் உள்ள மல்டி பண்ணால் 4k plus 2 equal to 3k plus 6. இப்போ k எல்லாம் ஒரே சைடாக கொண்டு வந்தோம்னா அந்த 4k minus 3k, நம்பர் அந்த பக்கம் கொண்டு வந்தலாம் 6 minus 2, அப்போது k equal to 4 அப்படின்னு கிடைக்கும். அதுமாதிரி இதுலேயும் பார்ப்போம், the 18k minus 9 equal to the 14k plus 7 அப்படின்னு வருது. இப்போ கேல ஒரு சில கொண்டு வரலாம். அப்போ 18k minus 14k equal இந்த 9 ரைட் சைடில் கொண்டு போனால் 9 plus 7 ஆயிரும். அப்போ 14kலேருந்து 18kலேருந்து 14k மைனஸ் பண்ணுறோம். அப்போ 4k equal to 16. அப்போ k equal to 16 divided by 4. அப்போ k equal to 4. அப்போ இந்த இடத்துல கேவோட வேல்யூ நமக்கு 4 கிடைக்குது. அப்போ ஃபைனலாக கே வேல்யூ இஸ் த 4. தட்ஸ் ஆல் த ஆன்சர். The example 3.57. Find the value of k for which the system of linear equations 8x plus 5y equal to 9, kx plus 10y equal to 15 has no solution. இப்போ நோ சொல்யூஷன் அப்படின்னா கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா a1 by a2 ஈக்குவல் b1 by b2 நாட் ஈக்குவல் டு c1 by c2. அதான் நமக்கு நோ சொல்யூஷன். முதல் இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 8x ப்ளஸ் 5y மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அதேமாதிரி kx ப்ளஸ் 10y மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் தான் நமக்கு a1 a2. அப்போது a1 ஈக்குவல் டு 8, இந்த a2 ஈக்குவல் டு k. அடுத்தது b1 வந்து ஒய்யோட கோஃபிஷியன். அப்போது b1 ஈக்குவல் டு 5, அப்போது b2 ஈக்குவல் டு 10. அப்போது c1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு, அது மைனஸ் 9, c2 ஈக்குவல் டு மைனஸ் 15. இப்போ கண்டிஷன் ஃபார் நோ சொல்யூஷன், நோ சொல்யூஷன். அப்போது நோ சொல்யூஷனுக்கு கண்டிஷன் a1 by a2 ஈக்குவல் b1 by b2 நாட் ஈக்குவல் டு c1 by c2. இப்போ எது ஈக்குவலாக அந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். அப்போது a1 by a2 ஈக்குவல் b1 by b2 இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ a1 வேல்யூ 8, அப்போ 8 by k ஈக்குவல் the 5 by
10. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 × 10 = 5k அப்படின்னு கிடைக்கும். அப்போ 80 = 5k. நெக்ஸ்ட்டு இந்த 5 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ 80 / 5 = k. அப்போது 16 = k. அப்போ k வேல்யூ நம்மளுக்கு 16 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. k is the 16. Exercise number 3.14. Solve by any one of the methods. The first sum, the sum of two-digit number and the number formed by interchanging the digits is 110. If 10 is subtracted from the first number, the new number is 4 more than 5 times the sum of the digits of the first number. Find the first number. For two-digit number அப்படிங்கிறது நம்ம XY அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸுங்கிறது 10th பிளேஸில் இருக்குது, ஒய்ங்கிறது யூனிட் பிளேஸில் இருக்குது. அப்போது இந்த பிளேஸ் வேல்யூவை வச்சு பார்க்கும்போது the place value of two-digit number equal to 10x plus y அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இன்டர்சேஞ்சிங் த டிஜிட்ஸ், அப்போ place value of interchanging digits equal to, அப்போ என்னென்னா எக்ஸ் ஒய் ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகிரும். அப்போது 10y + x அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போ இதனுடைய சம்மு என்ன சொல்லிக்கலாம், இந்த டூ டிஜிட் நம்பர் ப்ளஸ் இன்டர்சேஞ்சிங் டிஜிட்ஸ் equal to 110 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்போது டூ டிஜிட் நம்பருங்கிறது 10x + y, இன்டர்சேஞ்சிங் டிஜிட்ஸ் அப்படிங்கிறது 10y + x equal to 110. அப்போ 10x + x ஆட் பண்ணால் 11x, 1y + 10y அப்போ 11y equal to 110. அப்போ டிவைடட் பை 11 இந்த போத் சைடு, இப்போ ரெண்டு சைடையும் டிவைட் பண்ணுறோம். அப்போது x + y equal to இந்த இடத்துல 10. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், if 10 is subtracted from the first number அப்படின்னு சொல்லிக்கலாம். the 10 is subtracted from the first number. அப்போது இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள், 10 is subtracted from first number. 10 is subtracted from the first number. The new number is 4 more than அப்படின்னா 4 more than அப்படின்னா 4 more than 5 times the sum of the digits அப்படின்னு செகண்டு லைன் வந்து தந்திருக்காங்க. சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபஸ்ட் நம்பருங்கிறது 10x + y, அதான் ஃபஸ்ட் நம்பர். இது சப்ட்ராக்டட் பை 10, அப்போது 10 மைனஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு 4 மோர் தென்னா 4 ப்ளஸ்ன்னு அர்த்தம். 5 டைம்ஸ் தான் சம் ஆஃப் த டிஜிட்ஸ். 5 டைம்ஸ் சம் ஆஃப் த டிஜிட்ஸுங்கிறது 10th டிஜிட்டு ப்ளஸ் யூனிட் டிஜிட். இப்போ 5 டைம்ஸ் தான் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ப்ளஸ் 4 மோர் தேன் அப்படிங்கிறோம், ப்ளஸ் 4ன்னு போட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10x + y -10 ஈக்குவல், இது உள்ளே மல்டி பண்ணால் 5x + 5y + 4 அப்படின்னு கிடைக்கிது. இப்போது எக்ஸு ஒய்யில் ஒரு சைடாகவும் இந்த கான்ஸ்டன்ட்டு ஒரு சைடாகவும் வச்சுக்கலாம். அப்போது 10x -5x + y -5y ஈக்குவல் டு -10 ரைட்டில் கொண்டு வந்தால் +10 + 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 10x -5x போட்டால் 5x, அப்போது y -5y, இப்போது -4y ஈக்குவல் டு 14 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து செகண்டு ஈக்குவேஷன்.
ஸோ நான் இந்த சம்மை வந்து எனி மெத்தடில் சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். அதை நான் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இங்கே 1yன்னு இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 4yன்னு இருக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவல் வேல்யூவாக மாற்றுறதுக்காக இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டி பண்ணுறேன். 4ஆல் மல்டி பண்ணால் இங்கே 4y நேரம், இங்கே ஏற்கனவே 4yன்னு இருக்குது. அடுத்தது இங்கே சைன் பாருங்கள், இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். அப்போ ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அப்படி வந்தால் அது டிஃப்ரெண்ட்டு சைன் அர்த்தம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபை த 4, அடுத்தது ப்ளஸ்ஸு செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபை 4 ப்ளஸ்ஸு செகண்ட் ஈக்குவேஷன் 4ஆல் மல்டி பண்ணால் 4x ப்ளஸ்ஸு 4y ஈக்குவல் டு 40. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் 5x மைனஸு 4y ஈக்குவல் டு 14. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த செகண்ட் டைம் கேன்சல். அப்போது 9x ஈக்குவல் டு த 54 அப்படி கிடைக்குது. அப்போது எக்ஸு ஈக்குவல் டு த 54 டிவைட் பை 9. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 6 ஈக்குவல் டு 6. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 த சப்ஸ்டியூட் இன் த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. எக்ஸோட வேல்யூ 6 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. அப்போ ஒய் ஈக்குவல் டு 10 மைனஸ் 6. இப்போ ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 4. therefore 2-digit number equal to xy. அப்போ xோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 4. அப்போ 2-digit number is the 64. The second sum, the sum of the numerator and the denominator of a fraction is 12. If the denominator is increased by 3, the fraction becomes 1/2. Find the fraction. இப்போ நியூமரேட்டருங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், டினாமினேட்டருங்கிறது ஒய். இப்போ நியூமரேட்டர் ஈக்குவல் டு எக்ஸு, த டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஒய். அப்போ ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்னு வரும். த சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர், அதை கொஸ்டின் கேட்டிருக்கான். த சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்டு த டினாமினேட்டர் ஈக்குவல் டு 12 அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் செகண்டு, இஃப் த டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3, த ஃப்ராக்ஷன் பிகம்ஸ் 1/2 அப்படிங்கிறான். அப்போது இதில் பாருங்கள், த நியூமினேட்டர் அப்படியே தான் இருக்கும், டினாமினேட்டரில் ஒரு 3 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒய் ப்ளஸ் 3, த ஃப்ராக்ஷனுடைய வேல்யூ பிகம்ஸ் 1/2 அப்படிங்கிறான். அப்போ இதை கிராஸ் மல்டி பண்ணோம்னா இந்த 2x ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3ன்னு வரும். அப்போது 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. இது செகண்டு ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுலேயும் இந்த செகண்ட் டேர்ம் பார்க்குறோம், இது 1y, இங்கே மைனஸு 1y. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஒய்ங்கிறது எலிமினேட் ஆகிடும். அப்போது 1 + 2 அப்படின்னு போடலாம். ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இப்போ x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. இப்போ 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. ரெண்டு ஆட் பண்ணும்போது ஒய்ங்கிறது கேன்சல் ஆகிடும். இப்போ 3x ஈக்குவல் டு 15. அடுத்தது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு த 15 டிவைட் பை த 3, த எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிறத ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது எக்ஸு ஈக்குவல் டு 5, த சப்ஸ்டியூட் இன் த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு த 12. எக்ஸ் ப்ளஸில் 5, அப்போது 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. அப்போது ஒய் ஈக்குவல் 12 மைனஸு 5 ஈக்குவல் டு 7. அப்போ ஒய்யோட வேல்யூ 7 கிடைக்கு. therefore the fraction is x by y. அப்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 5, ஒய்யோட வேல்யூ 7. by 5/7 is the required fraction. The third sum, ABCD is a cyclic quadrilateral such that angle A equal 4y plus 20 degree. Next, angle B equal 3y minus 5 degree. Angle C equal 4x degree. And angle D equal 7x plus 5 degree. Find the angles. இப்போ cyclic quadrilateral அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாட்ரிலேட்டருடைய வெர்டெக்ஸை சுற்றி ஒரு சர்க்கிள் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்.
இப்போ இதில் பார்க்குறோம் அந்த ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏபிசிடி ஆர் த வெர்டெக்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் ஏ குவாட்ரிலேட்ரல். அப்போ குவாட்ரிலேட்ரலுடைய வெர்டிசஸ் ஏபிசிடியை சுற்றியும் ஒரு சர்க்கிள் வந்து பாஸ் ஆகுது. அப்போ சர்க்கிள் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல். இப்போ சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரில் நம்ம ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போது சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரில் யூஸ் பண்ணுறோம். இது ஆப்போசிட்டு ஆங்கிள் ஏ ஆங்கிள் சி ரெண்டு ஆப்போசிட்டு, ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஆப்போசிட். இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏ ஆங்கிள் சி எடுத்துக்கலாம். அப்போது ஆங்கிள் ஏ ப்ளஸ்ஸு ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது ஆங்கிள் ஏ வேல்யூ 4y ப்ளஸ் 20, ஆங்கிள் சி வேல்யூ 4x ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது 4x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு இந்த 20 ரைட்ஸில் கொண்டு வந்துடலாம். அப்போது 180 மைனஸ் 20ன்னு வரும். அப்போது 4x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 160. இப்போது 4ஆல் இதை டிவைட் பண்ணிடலாம். அப்போது டிவைடட் பை 4. அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 40. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்டு ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆங்கிள் டி. இதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் பிங்கிறது 3y மைனஸ் 5. ஆங்கிள் டியோடைய வேல்யூ 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 180. அப்போது 7x இந்த 5 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது 7x ப்ளஸ்ஸு 3y ஈக்குவல் டு 180 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து செகண்டு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த ஒய்யை வந்து கம்பேர் பண்ணுறேன். ஒய்யில் பார்த்தா இங்கே 1y இருக்குது, இங்கே 3y இருக்குது. அப்போ 3ஆல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டி பண்ணால் இந்த ப்ளஸில் 3y கிடச்சிரும். ரெண்டாவது சைன் பார்க்குறோம். ஒய்யோடைய சைன் பார்த்தா இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ். அப்போ சேம் சைன். அப்போ மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை த 3 மைனஸ் த செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 3ஆல் மல்டி பண்ணால் இந்த 3x ப்ளஸ்ஸு 3y ஈக்குவல் டு 120. அப்போது 7x ப்ளஸ்ஸு 3y ஈக்குவல் டு 180. செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷனோட சைன் சேஞ்ச் ஆகும். அப்போது இது மைனஸு, இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். அப்போது 3y மைனஸ் 3y கேன்சல். அப்போது 3x மைனஸ் 7xன்னு போட்டால் மைனஸ் 4xன்னு கிடைக்கும். அப்போது இங்கே மைனஸு 60 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் கேன்சல். அப்போது இந்த இடத்துல x ஈக்குவல் டு 60 டிவைட் பை த 4. அப்போது எக்ஸோட வேல்யூ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி. அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு 15 அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிகிரி. இதை சப்ஸ்டியூட் இன் த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 40. இப்போ எக்ஸ் ப்ளஸில் 15 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 40. ஒய் ஈக்குவல் டு 40 மைனஸ் 15. இப்போ ஒய் ஈக்குவல் டு 25 டிகிரி. இப்போ எக்ஸு தெரியும், ஒய் தெரியும். அப்போ ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி இதெல்லாம் நம்ம செப்ரேட்டாக ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள் ஆங்கிள் ஏங்கும்போது ஏக்கு 4y ப்ளஸ்ஸு 20. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 25 ப்ளஸ்ஸு 20. அப்போது 4 இன்ட்டு 25 போட்டால் 100 ப்ளஸ்ஸு 20. அப்போது 120 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏங்கிறது 120 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பி வந்து 3y மைனஸு 5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 25 மைனஸு 5. இப்போ 75 மைனஸ் 5 ஈக்குவல் டு 70 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சி வேல்யூ 4x. அப்போது 4 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ 15. அப்போது ஈக்குவல் டு 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் டி 7x ப்ளஸ்ஸு 5 ஈக்குவல் டு 7 இன்ட்டு 15 ப்ளஸ்ஸு 5. 7 15 சார் 105 ப்ளஸ்ஸு 5 equal to 120 degree. The fourth sum, on selling a TV at a 5% gain and a fridge at a 10% gain,
A shopkeeper gains rupees 2000, but if he sells the TV at 10% gain and the fridge at 5% loss, 5% loss, he gains rupees 1500 on the transaction. Find the actual price of the TV and fridge. இதில் பார்த்தோம்னா டிவியோடைய ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜுடைய ப்ரைஸ் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது டிவி ப்ரைஸு ஈக்குவல் டு எக்ஸு, ஃப்ரிட்ஜு ப்ரைஸு ஈக்குவல் டு ஒய். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா 5% கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கெயின்னா நம்ம ப்ளஸில் எடுத்துக்கலாம். பர்சன்டேஜுங்கிறதுனால 5/100 கெயின். டிவிங்கிறது 5% கெயின். இப்போ 5/100 எக்ஸு. ஃப்ரிட்ஜ் வந்து 10% கெயின். கெயினுங்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிறோம். அப்போ 10/100. 10%ங்கிறத 10/100 எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜுங்கிறதுனால அது ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஷாப்கீப்பருக்கு எவ்வளோ கெயின் கிடச்சிது? 2000. அப்போ ஈக்குவல் டு 2000. இப்போ இதில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை 100ங்கிறது காமனாக எடுத்துட்டோம்னா இந்த 5x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு த 2000. இந்த 100 கொண்டு வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு த 2 lakhs அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்குது. அப்போ இதை 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ டிவைடட் பை 5. 5ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸு ப்ளஸ்ஸு 2y ஈக்குவல் டு த 4 வரும். அப்போ 40,000 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 40,000. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டாவது, பட் ஹி செல்ஸ் த டிவி அட்டு 10% கெயின். டிவி வந்து 10% கெயின் விற்கிறான். அப்போது 10/100 இன்ட்டு எக்ஸு. அடுத்து பட்டு த ஃப்ரிட்ஜு 5% லாஸ். 5% லாஸுங்கிறதுனால மைனஸ் வரும். லாஸ்னால் மைனஸு. 5%ங்கிறத 5/100. ஃப்ரிட்ஜுங்கிறதுனால ஒய் ஈக்குவல் டு அப்போது அமௌண்ட் கெயின் வந்து 1500 எடுத்துருக்காங்க. கெயின்கிறதுனால ப்ளஸில் எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ஸு 1500. இப்போது 100 காமனாக எடுத்துக்கலாம். அப்போது 10x மைனஸ் 5y ஈக்குவல் டு 1500. இந்த 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த 10x மைனஸ் 5y ஈக்குவல் டு 15000 கிடைக்கும். அப்போ அது 1,50,000. அப்போது டிவைடட் பை 5. 5ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு த 30,000. இது வந்து செகண்டு ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். அதில் செகண்ட் டேர்ம் மட்டும் கம்பேர் பண்ணுறேன். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2y, இங்கே 1y. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இல்லை, சேம் வேல்யூவாக கிடையாது. அப்போது செகண்ட் ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டி பண்ணால் இங்கே 2y வந்துடும். ரெண்டாவது சைன் பார்க்குறோம். இங்கே ப்ளஸ் சைனு, இங்கே மைனஸ் சைன். டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் த செகண்டு ஈக்குவேஷன் மல்டிப்ளை த 2 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸு ப்ளஸ்ஸு 2y ஈக்குவல் டு த 40,000. செகண்ட் ஈக்குவேஷன் 12 மல்டி பண்ணால் 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு 12 மல்டி பண்ணால் 60,000 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது இந்த செகண்ட் டேர்ம் கேன்சல். அப்போ இங்கே 5x ஈக்குவல் டு த 1 lakh அப்படின்னு கிடைக்குது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 lakh டிவைடட் பை 5. 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு த 20,000. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 20,000 கிடைக்கும். அப்போது எக்ஸோட வேல்யூ எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆர் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20,000 அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 40,000. இப்போ எக்ஸ் ப்ளஸில் நம்ம 20,000 ப்ளஸ் 2y ஈக்குவல் டு த 40,000. இந்த 20,000 ரைட்ஸில் கொண்டாந்தோம்னா 2y ஈக்குவல் டு த 40,000 மைனஸு 20,000 போடுவோம். அப்போது 2y ஈக்குவல் டு இந்த இதில் 20,000 வரும். இப்போ y ஈக்குவல் டு த 20,000 டிவைட் பை 2. அப்போது y ஈக்குவல் டு த 10,000. அப்போது டிவி ப்ரைஸு ஈக்குவல் டு ரூபீஸ் த 20,000. ஃப்ரிட்ஜு ப்ரைஸு ஈக்குவல் த ரூபீஸ் த 10,000. The fifth sum,
two numbers are in the ratio 5:6. If 8 is subtracted from each of the numbers, the ratio becomes 4:5. Find the numbers. அப்போ ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம எக்ஸு ஈஸ்ட்டு ஒய்னு எழுதலாம். இதை ஃப்ராக்ஷனாக எழுதும்போது எக்ஸ் பை ஒய் அப்படின்னு எழுத முடியும். இப்போது டூ நம்பர்ஸ் அந்த ரேஷியோ 5:6 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது ரேஷியோ 5:6 போது அப்போது எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 5/6, அதாவது 5:6 வரும். இது ஃப்ராக்ஷன் எழுதும்போது எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 5/6. இதை கிராஸ் மல்டி பண்ணோம்னா 6x ஈக்குவல் டு 5y. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த 8 is subtracted from the each of the numbers. இப்போ 8 is subtracted from the each of the numbers அப்படிங்கும்போது இப்போ எக்ஸு -8, அப்போ ஒய் -8. அப்போது 8லேயும் எக்ஸ்லேயும் நியூமரேட்லேயும் ஒரு 8 மைனஸ் பண்ணுறோம், டினாமினேட்லையும் ஒரு 8 மைனஸ் பண்ணுறோம். அதனோட ரேஷியோ என்ன வருதுன்னா 4:5. அந்த ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக எழுதும்போது 4/5 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை கிராஸ் மல்டி பண்ணும்போது இந்த 5 × x - 8 ஈக்குவல் 4 × y - 8. இப்போ உள்ள 5ஆல் மல்டி பண்ணோம்னா 5x - 40 ஈக்குவல் டு 4y - 32. அப்போது இதில் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா 5x - 4y - 40 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 5x - 4y - 8 ஈக்குவல் டு 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் சேஞ்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா 6x - 5y ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் வந்து கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் பார்த்தோம்னா -5y, இங்கே -4yன்னு இருக்குது. அப்போ இதை 4ஆல் மல்டி பண்ணால் 20ன்னு வரும், இதை 5ஆல் மல்டி பண்ணால் 20ன்னு வரும். அப்போ ரெண்டுமே சைன் பார்க்குறோம், இங்கே மைனஸு சேம் சைன் இருந்தால் மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டி பை த 4 அப்படின்னு போட்டோம்னா 6 4s are 24ன்னு வரும். 24x - 20y ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டி பண்ணோம்னா 25x - 20y, அடுத்தது -8 -8 × 5 -40. இப்போ -40 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போ செகண்ட் டேர்ம் வந்து கேன்சல். அப்போது இது சைன் சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் ஆகும்போது இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போது -20 + 20, அப்போ செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து -x ஈக்குவல் -x + 40ன்னு வரும். +40 ஈக்குவல் டு 0. அப்போது -x ஈக்குவல் டு -40, அப்போ x ஈக்குவல் டு +40 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்து இந்த x ஈக்குவல் டு 40 சப்ஸ்டியூட் இன் த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 5y 6x - 5y ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் பிளேஸில் 40 -5y ஈக்குவல் டு த 0. அப்போது 240 - 5y ஈக்குவல் டு 0. இப்போ -5y ஈக்குவல் டு -240, மைனஸ் கேன்சல். y ஈக்குவல் டு 240 டிவைட் பை த 5. அப்போது y ஈக்குவல் டு 48. இப்போ therefore the fraction is x by y. அப்போ இதில் அப்ளை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து 40, ஒய்யோட வேல்யூ 48. அப்போது 8 5 8s 6 8ன்னு வரும். அப்போது 5:6 அப்படின்னு சொல்லி நம்ம இதை எழுதலாம். 5/6 இதை ரேஷியோவில் எழுதும்போது 5:6 கிடைக்கும். therefore the ratio of number equal to 5:6. Sixth sum, 4 Indians and 4 Chinese can do a piece of work in 3 days, while 2 Indians and 5 Chinese can finish it in 4 days. How long would it take for 1 Indian to do it, and how long would it take for 1 Chinese
to do it. இப்போ இந்தியன் do the work, இந்தியன் do the work equal to எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சைனீஸ் do the work equal to ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் ஒன் டே ஒரு நாளில் இந்தியன் செஞ்ச வேலை என்னன்னு பார்ப்போம். த இந்தியன் ஃபார் ஒன் டே இந்தியன் ஒர்க்கு ஈக்குவல் டு 1/x. இந்த சைனீஸ் ஒர்க்கு ஈக்குவல் டு 1/y. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல பார்த்தோன்னா 4 இண்டியன்ஸ் அண்டு 4 சைனீஸ் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க்கு இன் 3 days அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 4 சைனீஸ் அப்படிங்கும்போது 4/x. இப்போ 4 இண்டியன்ஸும் போது 4/x, 4 சைனீஸும் போது 4/y ஈக்குவல் டு ஃபார் ஒன் டேலும் போது 1/3 3 days அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 1/3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது 1/xங்கிறத நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ போட்டு இந்த 1/x ஈக்குவல் டு ஏ. அப்போ 1/y ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கலாம். அப்போது 4a ப்ளஸ்ஸு 4b ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், இந்த 2 இண்டியன்ஸ் அண்டு 5 சைனீஸ் கேன் ஃபினிஷ் இட் இன் 4 days அப்படிங்கிறான். அப்போது 2 இண்டியன் அப்படிங்கிறதுனால 2/x ப்ளஸ் 5 சைனீஸ், அப்போ 5/y ஃபினிஷ் த ஒர்க்கு இன் 4 days அப்படிங்கிறதுனால 1/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுலேயும் வந்து 1/xங்கிறது ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போது 2a ப்ளஸ்ஸு 1/yங்கிறது பி அப்படின்னாலும் 5b ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 4bன்னு இருக்குது, இங்கே 5bன்னு இருக்குது. அப்போ 4b 5b. அப்போ இதை 5ஆல் மல்டி பண்ணால் 20bன்னு வரும். இதை 4ஆல் மல்டி பண்ணால் நமக்கு 20b அப்படின்னு கிடைக்கும். அப்போ சைன் பார்க்குறோம், இது ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, சேம் சைனாக தான் மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டிப்ளை த 5 மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை த 4. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 5ஆல் மல்டி பண்ணால் 20a ப்ளஸ்ஸு 20b ஈக்குவல் டு 5ஆல் மல்டி பண்ணால் 5/3. செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டி பண்ணால் 8a ப்ளஸ்ஸு 20b ஈக்குவல் டு இதை 4ஆல் மல்டி பண்ணும்போது 4ம் கேன்சல் ஆகிடும். இப்போ 1 தான் வரும். இப்போ மைனஸ் பண்ணுறோம், அப்போது சைன் வந்து சேஞ்ச் ஆகுது, சைன் சேஞ்சிங். அப்போது செகண்ட் டைம் வந்து கேன்சல். அப்போது 20லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 12aன்னு வரும். 12a ஈக்குவல் டு இங்கே 5/3 - 1 வரும். 5/3 - 1 இதை எழுதும்போது எல்சியம் பண்ணோம்னா 5 - 3 / 3ன்னு வரும். அப்போது இங்கே 2/3 கிடைக்கும். அப்போ அதுக்கு 2/3. அப்போ 12a ஈக்குவல் டு 12/3. அப்போது இந்த 3 வந்து இங்கே கிராஸ் மல்டி பண்ணால் 12a × 3 ஈக்குவல் டு 2ன்னு வரும். அப்போது 36a ஈக்குவல் டு 2. அப்போது a ஈக்குவல் டு 2/36. அப்போது ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 1/18. அப்போ ஏ வேல்யூ வந்து 1/18 கிடைக்குது. அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ a ஈக்குவல் டு 1/18 இந்த சப்ஸ்டியூட் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 4a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 1/3. இப்போ a ப்ளஸில் நம்ம 1/18 போகிறோம், ப்ளஸ்ஸு 4b ஈக்குவல் டு 1/3. இதை ரெடியூஸ் பண்ணால் 2 டைம் வரும், இங்கே 9 வரும். அப்போது 2/9 ப்ளஸ்ஸு 4b ஈக்குவல் டு 1/3. இந்த எல்சிஎம் எடுக்கும்போது 2 ப்ளஸ்ஸு 9 4s 36b டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 1/3. இந்த 9 இங்கே கிராஸ் மல்டி பண்ணோம்னா 2 ப்ளஸ்ஸு 36b ஈக்குவல் 9/3ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். இந்த 2 ரைட்டில் கொண்டு வந்துடலாம். அப்போது 36b ஈக்குவல் இந்த 2 ரைட்ஸில் வந்தால் 3 - 2ன்னு கிடைக்கும். அப்போ b ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ b ஈக்குவல் டு 1/36 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இப்போது 1/x ஈக்குவல் டு a அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போது 1/x ஈக்குவல் டு a வேல்யூ 1/18. இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். therefore the x ஈக்குவல் டு
18 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 18. அதே மாதிரி 1/y ஈக்குவல் டு பி. அப்போ 1/y ஈக்குவல் டு பியோட வேல்யூ 1/36. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா y ஈக்குவல் டு 36 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ எழுதும்போது இது 18 டேஸ்ன்னு எழுதுவோம். அப்போ 18 டேஸு, இது 36 டேஸ். அப்போ எழுதும்போது இந்த இடத்துல டே அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம், இந்த டேஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 18 டேஸு, ஒய்யோட வேல்யூ 36 டேஸ். அப்போது எக்ஸுங்கிறது யார்? இந்தியன். அப்போ இந்தியன்கிறது நம்ம இந்தியன் வந்து 18 டேஸ் வந்து ஒர்க்கை முடிக்கிறாப்படி. சைனீஸு இந்த 36 டேஸில் அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணுறாப்படி.